அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம டேர்ம் இன்சூரன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ என்னோட பேர் வந்து கணேசன், என் மிஸ்ஸஸ் பேர் வந்து பானுமதி. ஸோ நாங்கள் 2 பேரும் வந்து ஆக்சிஸ் லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனியில் அட்வைசராக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ எங்களோட காண்டாக்ட் நம்பரு இதுதான். அதுக்கப்புறம் எங்களோட காண்டாக்ட் இமெயில் ஐடி வந்து இதுதான். ஸோ நம்ம டேர்ம் இன்சூரன்ஸோட முக்கியத்துவம், அதோட எலிஜிபிலிட்டி, அதுக்கப்புறம் எப்போ எடுக்கணும், எந்த ஏஜில் எடுத்தால் எவ்வளோ பெனிஃபிட்டு, லேட்டாக எடுத்தால் என்ன லாஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன இருக்குது, அதை எப்படி என்னென்ன ப்ராப்ளம் வரும், எப்படி அதெல்லாம் கரெக்ட் பண்ணலாம் அப்படின்றத இந்த இன்சூரன்ஸில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இப்போ வாட் இஸ் த டேர்ம் இன்சூரன்ஸ்? டேர்ம் இன்சூரன்ஸ் அப்படின்னா உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ஓவர்வியூவாக தெரியும். ஸோ அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து மோஸ்ட் காஸ்ட் எஃபெக்டிவ் ஆப்ஷன். மற்றதை கம்பேர் பண்ணும்போது இப்போ நீங்கள் சேவிங்ஸோ இதெல்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னா அதிகப்படியான காசு போட்டு தான் உங்களால் அதோட இது அதிகமாக காசு வேணும் அப்படின்னா அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும். இது வந்து கம்மியாக அதில் நம்ம ப்ரீமியத்தை பே பண்ணிவிட்டு கவரேஜ் வந்து அதிகமான அமௌண்ட் கவரேஜ் வந்து இதில் எடுக்கலாம். ஸோ லோ ப்ரீமியமு ஹை கவரேஜ் அமௌண்ட் நம்ம அஃபோர்டபுளாக இருக்கும். நமக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி கம்மியான ப்ரீமியமாக இருக்கும். கவரேஜ் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். அடுத்து இது லைஃப் லாங் ப்ரொடக்ஷன். ஃபேமிலிக்கு லைஃப் லாங்காக ஒரு ப்ரொடக்ஷன் வந்து இது கொடுக்கும். அதுக்கப்புறம் வந்து இதை நம்ம வந்து 5, 10, 15, 20, 30 அப்படின்ற டேர்ம் இயர்ஸில் வந்து நம்ம பிரித்து வந்து பே பண்ணலாம். நமக்கு இதோட சாய்ஸை பொறுத்து இது மாறும். 5 வருஷம் போகுதுன்னா 5 வருஷத்தில் நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இதோட எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இது யாருக்கெல்லாம் பொருந்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18லேருந்து 65 வயசு இருக்கவங்களுக்கும், அப்புறம் இன்கம் ஸ்டேபிளாக பிஸ்னஸ் இல்லை ஏதாவது சேலரி பர்சன் அப்படின்றவங்களுக்கு இது பொருந்தும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஹெல்த்தும் அவங்களோட ரெசிடென்சி ரெக்குவயர்மெண்ட்டை பேஸ் பண்ணி இன்சூரன்ஸ் வந்து இதை கொடுப்பாங்க. இதோட ப்ரீமியம் வந்து எப்படி அசைன்ட் ஆகும் அப்படின்னா எப்படி கால்குலேட் பண்ணி நம்ம இன்சூரன்ஸ் கம்பெனி கொடுப்பாங்க அப்படின்னா அவங்க ஹெல்த்து, லைஃப் ஸ்டைலு, அவங்க ஒர்க்கு, அதுக்கப்புறம் அவங்களோட மெடிக்கல் கண்டிஷன், அதாவது டெஸ்ட்டுக்கு அப்புறம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ப்ரீமியம் வந்து ப்ரீஸ் பண்ணி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் இப்போ ஒரு பெனிஃபிட்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்சூரன்ஸ்க்கு எல்லாத்துக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஜிஎஸ்டி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ உன்னோட எக்ஸாம்பிள் நோ ஜிஎஸ்டி 18லேருந்து 0% ஆயிடுச்சு. இப்போ என்னோடய பேசிக் அசூரன்ஸ் வந்து 1 crore நான் எடுத்திருக்கேன் 75 வயசு வரைக்கும். ஸோ நான் எடுத்தப்போ நான் கட்டின அமௌண்ட் வந்து 2284 ரூபா ஒரு மாதத்துக்கு. ஜிஎஸ்டி இல்லை அப்படிங்கும் 1954 ரூபா இப்போ கட்டியிருக்கேன். ஸோ இது வந்து மேஜர் அட்வான்டேஜ். நம்ம இன்சூரன்ஸ் எடுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கவர்மெண்ட்டும் இதை இனிஷியேட் பண்ணி நிறையா பேருக்கு வந்து எடுக்கணும் அப்படின்ற ஒரு தாட்டில் இது நிறையா சப்போர்ட்டிவாக இது பண்ணிக்கிட்டு இருக்கு. ஏன்னா இது எல்லாத்துக்கும் மேண்டட்டரி. எப்படின்னா அது ப்ரீவியஸாக நான் வரதில் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ டேர்ம் லைஃப் கவர் எதுக்கு எப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா ஒரு படித்ததுலேருந்து ஒரு புது ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணுறோம், ஒரு வேலைக்கு போகிறோம், ஒரு சேல்ரி வாங்குகிறோம், அதுக்கப்புறம் ஒரு பட்ஜெட் வந்து அதுக்குன்னு அலாட் பண்ணுறோம், அதுக்கப்புறம் நமக்கு வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா நம்ம அப்போ தான் இதை பற்றி டேர்ம் கவர் வந்து யோசிப்போம். அப்போ எதுக்கு அப்படின்னா ஃபினான்ஷியலாக நம்ம ஃபேமிலி வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது. ஸோ ஏதாவது ப்ராப்ளம் வராமல் இருக்கிறக்காண்டி அதை வந்து பாதுகாத்து வைக்கிறது. மணியை கொடுத்து இல்லை ஃபினான்ஷியலாக ஏதாவது பாதுகாக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுக்க வேண்டிய டைம் இதுதான். ஸோ எப்போ நம்ம இதெல்லாம் எடுக்கணும் அப்படின்னா நமக்கு வந்து பீக் ரெஸ்பான்சிபிலிட்டி டைமில் தான் நம்ம வந்து இதை எடுப்போம். ஸோ நமக்கு எப்போ பீக் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு பார்த்தீங்க அப்படின்னா சைல்ட்ஹுட் ஸ்டார்ட் பண்ணுவோம், அதுக்கப்புறம் யூத் லேர்னிங் பீரியடு, அப்புறம் கேரியர் டைமு, அதுக்கப்புறம் ஃபேமிலிக்கு ஏர்ன் பண்ணி நம்ம கொடுப்போம். அப்போ நம்ம ஃபேமிலிலாம் வரும், எல்லா ரெஸ்பான்ஸும் எல்லாமே நம்ம தான் எடுப்போம். அதுக்கப்புறம் ரிட்டைர்மெண்ட் பீரியட். ஸோ இதுதான் வந்து நம்ம டோட்டல் லைஃப் சைக்கிள். இதில் வந்து அந்த ஃபேமிலி பீக் ரெஸ்பான்சிபிலிட்டி டைம் தான் ஃபேமிலி டைம் தான் வந்து பீக் ரெஸ்பான்சிபிலிட்டி. அப்போ தான் நம்ம எடுத்துக்குவோம். அப்போ நம்ம எப்படி இருப்போம் அப்படின்னா அந்த ஏஜ் எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளை வந்து நம்ம பேரண்ட்ஸ் வந்து கேரி பண்ணிக்குவாங்க. அப்படியே அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது அப்போ அந்த பையன் வந்து அவங்க அப்பா அம்மாவை வந்து கேரி பண்ணிக்குவார். ஸோ இதுதான் ரெஸ்பான்சிபிலிட்டி, இதுதான் பீக் ரெஸ்பான்சிபிலிட்டி டைமும் கூட. இந்த டைமில் தான் நம்ம வந்து இந்த டேர்ம் இன்சூரன்ஸ் பற்றி திங்க் பண்ண வேண்டிய டைம். இப்போ என்ன நடந்திருக்கும் அப்படின்னா அவருக்கு ஒரு மேரேஜ் நடந்திருக்கும், அவங்க அப்பா அம்மா ஏஜ்டாக இருப்பாங்க, அதை அவங்க எடுத்து கேரி பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு ஃபேமிலி வந்துருக்கும், அப்புறம் சில்ட்ரன்ஸு, அவங்க ஒய்ஃபு எல்லாமே இருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து அவருக்கு
இருக்கிறதுலே ரொம்ப ரெஸ்பான்சிபிலிட்டி டைம் அதிகமாக பொறுப்பேற்கிற நேரம் வந்து இந்த நேரம் தான். ஸோ இப்போ வந்து ஒரு ஸ்மால் ஸ்டோரி இதில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த டேர்ம் இன்சூரன்ஸை பேஸ் பண்ணி இப்போ அசோக்குன்னு இருக்காரு. அதை வந்து என்னோட லைஃப்பில் நான் வந்து பொருத்தி பார்க்குறேன். ஸோ அசோக்குன்னு இருக்காரு. அவர் இதே மாதிரி ஒரு பீக் ரெஸ்பான்சிபிள் டைமில் இருக்கார். அதிக பொறுப்பு ஏற்ற நேரத்தில் இருக்கார். அப்போ அவருக்கு வந்து ஏஜ் சேலரி பர்சனாக இருக்கார். அந்த சேலரியை பேஸ் பண்ணி தான் அவர் என்டையர் ஃபேமிலியே இருக்குது. அதுக்கப்புறம் அவர் செலவு பண்ணுறதுனால அது அந்த செலவுலேயே வந்து நோ சேவிங்ஸ் அதெல்லாம் பண்ணலை. இப்போ ஒரு ஃபஸ்ட்டு தலைமுறை தான் வந்து சம்பாதிக்குது அப்படின்னா அவங்க வந்து ஃபஸ்ட்டு அவங்க ஃபேமிலி வந்து நல்லா செட்டில் பண்ண பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் தான் சேவிங்ஸ்லாம் போவாங்க. ஸோ அந்த நேரத்தில் தான் வந்து ஒரு சேவிங்ஸ் கிடையாது. அதுக்கப்புறம் அசட்டும் அந்த டைமில் ஒரு பெருசாக சேர்த்து வைக்கல. மல்டிபிள் லோன் வந்து ஒரு எடுத்திருக்காரு. இப்போ இந்த கண்டிஷனில் இருக்கார். இவரை நான் என்னோடய லைஃப்பில் பொருத்தி பார்க்கும்போது சடனாக வந்து இவர் இல்லை. ஒரு இதில் வந்து டிஸ்மிஸ் ஆகிடுறாரு, இல்லை இறந்துடுறாரு, டெத் ஆகிடுறாரு. ஸோ இதை வந்து நான் என்னோடய லைஃபுக்கு அப்ளை பண்ணிவிட்டு நான் பார்க்கும்போது என்னெல்லாம் ஒரு அசோக் ஃபேமிலிக்கு நடந்திருக்கும், அது மாதிரி நம்ம ஃபேமிலிக்கும் இதெல்லாம் நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தா ஃபேமிலி மெம்பர் எல்லாமே வந்து டெய்லி எக்ஸ்பென்சஸ்க்கு வந்து ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருப்பாங்க. டெய்லியும் தேவைக்கு செலவு கூட ரொம்ப கஷ்டப்பட்டு வைப்பாங்க. அப்புறம் சில்ட்ரன் ஏன்னா அவர் வேலை பார்க்கும்போது ஒரு நல்ல ஸ்கூலில் சேர்த்துருப்பார். அதுவுமே அஃபெக்ட் ஆகி அந்த எஜுகேஷனுமே அஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து யாருமே வந்து ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஒரு ரிலேட்டிவாக இருக்கட்டும், ஒரு ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், யாருமே வந்து இதை சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ணி கொடுக்கவே மாட்டாங்க. உங்களுக்கு டவுட்னா நீங்கள் ஒரு பேப்பரும் ஒரு பேனாவும் எடுத்து நம்ம ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ணக்கூடிய ஆளுன்னு யார் லிஸ்ட் எடுத்து எழுதி பாருங்கள். யாருமே இருக்க மாட்டாங்க. பிகாஸ் எல்லாத்துக்குமே வந்து பண தேவைகள் இன்றைக்கி ரொம்ப முக்கியமானது. அவங்களுக்கு இஎம்ஐ இருக்குது, ஃபேமிலி இருக்குது, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா லோன்ஸ் இருக்கும், நிறையா கமிட்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு அதனால் இந்த விஷயத்தில் செல்ஃபிஷாக தான் இருப்பாங்க. யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டே இல்லாமல் தான் நம்ம ஃபேமிலி இருந்துகிட்டு இருக்கும். அதுவும் நம்ம அதுக்கப்புறம் வந்து அவர் இல்லாதப்போ யாருக்காவது உடம்பு சரியில்லை அப்படின்னாலும் அந்த எக்ஸ்பென்சஸை அவங்களால மேனேஜே பண்ணவே முடியாது. அவங்க ஃபேமிலி, அவங்க அப்பா அம்மா இருக்கட்டும், குழந்தைங்க, ஒய்ஃபு யாருமே மேனேஜ் பண்ண முடியாது. அப்புறம் அவர் எடுத்திருக்க லோனையும் வந்து கட்டக்கூட முடியாது. ஸோ இந்த சுச்சுவேஷனில் தான் அந்த அசோக் இல்லைன்னா அது நடந்திருக்கும். இப்போ இங்கே தான் நம்ம ஒரு முக்கியமான விஷயத்த பார்க்க போகிறோம். நம்ம டேர்ம் இன்சூரன்ஸுங்கிறது நமக்கு எப்படி இந்த இடத்துல ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ நாமினிக்கு வந்து நாம் எவ்வளோ எடுத்திருக்கோம், பேசிக் அஷ்யூர்டு 1 crore எடுத்திருக்கோம்னா 1 crore அப்படியே கிடச்சிரும். அடுத்து வந்து அவங்களுக்கு ஒரு ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி கிடச்சிது. ஒரு அமௌண்ட் கையில் கிடச்சுன்னா ஒரு செக்யூரிட்டி, அதை வச்சு அவங்களால மேனேஜ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் இன்கம் ரீப்ளேஸ்மெண்ட், அந்த இன்கம் வந்து வர்ற மாதிரியே அவங்களுக்கு வந்து அந்த நாமினியோட கிளைம் வந்து நமக்கு கிடச்சிரும். ஒரு எடுத்துக்கிற டேர்ம் வந்து அப்படியே இன்க்ளைம் கிடைச்சிடலாம். இல்லை எனக்கு பல்காக வேணாம், லம்சம் அமௌண்ட் வேணாம், எனக்கு பிரித்து கொடுங்க அப்படின்னா அந்த 1 crore எடுத்து மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட்டில் கொடுப்பாங்க. அது அவரோட சேலரி வர்ற மாதிரி கூட ஒரு இதை செட் பண்ணிக்கலாம். ஸோ இதுவுமே அவருக்கு பெனிஃபிட் தான். அந்த ஃபேமிலி அதுக்கப்புறம் அந்த இன்கம் வச்சு அவங்க டெய்லியும் எக்ஸ்பென்சஸ்ஸு, எஜுகேஷன், லோனு எல்லாத்தையும் அதை வச்சு பே பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. அடுத்து வந்து ஃபேமிலியோட ரிஸ்க் வந்து ஃபினான்ஷியலாக நம்ம வந்து அடுத்த 30 வருஷத்துக்கு வந்து குறைச்சிட முடியும் இந்த இது மூலமாக. அடுத்து இது வந்து ஒரு வெல்த் மாதிரி தான். ஏன்னா நம்ம வந்து ஜீரோன்னு திருப்பி விட்டுட்டு போகாமல் அவங்க நம்ம ஃபேமிலி எதுலேருந்து ரன் ஆகிட்டு இருக்கோ அதை அப்படியே கொடுத்துட்டு போகிறதுக்கான ஒரு வெல்த் கிரியேட் பண்ணது தான் இந்த டேர்ம் இன்சூரன்ஸ். அடுத்து அதை மற்றவங்களோட சப்போர்ட்டு இங்கே தேவையே கிடையாது. ஏன்னா அவங்களுக்கும் கமிட்மெண்ட்ஸ் எல்லாமே இருக்குது. நம்ம மற்றவங்களை டிபெண்ட் பண்ணி நம்ம ஃபேமிலி இருக்க தேவையில்ல. இந்த பணத்தை வச்சு அவங்க மேனேஜ் பண்ணி அடுத்த இருக்க அந்த நம்ம குழந்தை பெருசாக வரைக்கும் அவங்க சப்போர்ட் பண்ணி மேனேஜ் பண்ண முடியும். ஃபினான்ஷியலாக மட்டும்தான், எமோஷ்னலாக எந்த வித சப்போர்ட்டும் நம்மளால் பண்ண முடியாது. அது யாருனாலும் கொடுக்க முடியாது. ஃபினான்ஷியலி ஒன்லி சப்போர்ட் பண்ணலாம் இந்த டேர்ம் இன்சூரன்ஸ் கரெக்டான நேரத்தில் எடுத்திருந்தா. ஸோ இப்போ ஏன் டேர்ம் இன்சூரன்ஸை சீக்கிரமாக எடுக்கணும் அப்படின்னா அதோட பெனிஃபிட்டை நான் வந்து சொல்லிக்கிறேன். 27 வயசு உள்ள ஒருத்தரோட இதுதான் வந்து டேர்மோட ப்ரீமியம், இயர்லி ப்ரீமியமு. இப்போ இதில் வந்து லெஃப்ட் சைடு ஃபஸ்ட்டு காலம் வந்து பார்த்தீங்கன்னா 5 வருஷம், 7 வருஷம், 10 வருஷம், 12 வருஷம், 15 வருஷம், அப்புறம் 60 வயசு வரையும் கட்டணும் அப்படின்றத நம்ம சொல்லியிருக்கோம். இது வந்து மிடில் இருக்க அந்த காலம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபஸ்ட் இயர் பேமெண்ட் இன்ஸ்டால்மெண்ட்டு, ஃபஸ்ட் இயர் இன்ஸ்டால்மெண்ட்டு, அப்புறம் ரைட் சைடு உள்ள எண்டு இதை பார்த்தீங்க அப்படின்னா அது டோட்டலாக அந்த 5 இயர்ஸும் கட்டுற அமௌண்ட்டு, 7 இயர்ஸும் கட்டுற அமௌண்ட்டு. ஏன் வந்து ஃபஸ்ட் இயர் மட்டும் கொடுக்குறாங்கன்னா சம் டிஸ்கவுண்ட் வந்து பேங்க்கு கொடுக்கும், இன்சூரர் கொடுப்பாங்க. அதனால் வந்து ஃபஸ்ட் இயர் மட்டும் காமிச்சிருப்பாங்க. செகண்ட் இயர் வந்து ஃபுல் பேமெண்ட்டும் அந்த என்ன ப்ரீமியமோ அது அப்படியே வந்துடும். அதை கால்குலேட் பண்ணி அந்த டோட்டல் இயர்ஸுக்கும் போட்டிருப்பாங்க. இப்போ 10 வருஷத்துக்கு வந்து அவர் வந்து 3,30,000 தான் கட்டுவார். ஆனால் ஒரு கவரேஜ் வந்து 1 crore இருக்கும். அது மாதிரி 5 வருஷத்தில் கட்டாதப்பனா
2,81,000 தான் கட்டியிருப்பாரு. ஆனா 1 crore வந்து 75 வயசு வரைக்கும் அவருக்கு கவரேஜ் இருக்கும். ஸோ இதுதான் 27 வயசு உள்ள ஒரு பர்சனுக்கு. அதே வந்து 33 வயசு உள்ள ஒரு பர்சனுக்கு எடுத்தோம் அப்படின்னா, எல்லா இடத்துலயுமே 1 to 1.5 லேக்ஸ் வந்து அதிகமா தான் கட்டுவாரு. காரணம் ஒரு ஏஜ் ஃபேக்டரு. அப்படின்னா ஏஜ் ஆக ஆக நம்ம பிரீமியமும் கூடும். இதுதான் அதோட டிஃப்ரென்ஸு. இது 2 பேத்தையுமே வந்து 1 crore 75 இயர்ஸ் கவரேஜ் தான் எடுத்து போட்டிருக்கோம். ஓகேங்களா? இதுதான் கம்பேரிசன். இதை கம்பேர் பண்ணி பார்த்துட்டு அதனால எவ்வளோ குயிக்காக எடுக்க முடியுமோ இந்த இன்சூரன்ஸ் நம்ம எடுத்துக்கிறது பெட்டர். அடுத்து இது அடிஷ்னல்னா, இப்போ இந்த இன்சூரன்ஸ் இல்லாமல் அடிஷ்னலாக கிரிட்டிக்கல் இல்னஸ் அப்படின்றது ஒரு 60 வகையான நோயை வந்து நம்ம இன்சூர் பண்ணிக்கலாம். கேன்சரு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக், இந்த மாதிரி தான் நம்ம சூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அதில் வர பிரச்சனாலும் அந்த கவரேஜ் வந்து அந்த கிரிட்டிக்கல் இல்னஸில் கிடைக்கும். அடுத்து வேவர் பிரீமியம் அப்படிங்கிறது நமக்கு ஏதாவது ஆக்சிடெண்ட்டோ இல்லை ஏதாவது அசம்பாவிதம் ஒரு கிரிட்டிக்கல் இல்னஸ்னால நடந்துருது அப்படின்னா அந்த பேலன்ஸ் இருக்க ப்ரீமியம் வந்து இந்த வேவர் பிரீமியம் வந்து பே பண்ணிக்கும். நம்மளால வேலைக்கு போக முடியல, கால் இல்லை ஏதாவது ஆக்சிடென்ட் ஆகி கட் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த இதை வந்து அந்த வேவர் பிரீமியமே அந்த பேலன்ஸ் இருக்க இயர்ஸ்க்கு வந்து கட்டிக்கும். ஸோ இதுதான் அதோட ஆப்ஷன். அடுத்து ஆக்சிடென்ட்னால ஏதாவது டெத் ஆச்சு அப்படின்னா இது அந்த இன்சூரன்ஸ் இல்லாமல் அடிஷ்னல் கவரேஜ் வந்து வர ஆரம்பிச்சிடும். அடுத்து இதுதான் இன்சூரன்ஸ் கம்பெனியோட ஒரு பேசிக் டீட்டெயில் இதெல்லாம் செக் பண்ணணும். இது எல்லா கம்பெனிக்கும் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ டெத்து கிளைம் கவரேஜ் நம்ம எவ்வளோ பேர் வர்றாங்க, எவ்வளோ பேர் கவர் ஆகுனா, நம்ம 100 பேர் வருதுன்னா 99.7 பேருக்கு வந்து கிடைச்சது. 0.3% வந்து ஏதாவது ஒரு அவங்களால ஃபேக் டேட்டா இல்லை தப்பான ராங்கான டேட்டா கொடுத்து இன்சூரன்ஸ் எடுத்திருப்பாங்க. ஒரு கெட்ட பழக்கம் இல்லைன்னு சொல்லி எடுத்திருப்பாங்க. பட் அவங்க ஏதாவது டெஸ்ட் பண்ணும்போது அது அதனால் இறந்துட்டாங்கன்னு சொல்லி தெரிஞ்சிச்சு அப்படின்னா அதனால் சின்ன சின்ன ரிஜெக்ஷன் வந்து ஆயிடும். ஸோ இது வந்து அவங்க கொடுக்குற ராங் டேட்டானால தான் ரிஜெக்ஷன் ஆகுது ஒழிய கம்பெனியோ எதுவுமே ரிஜெக்ட் பண்ணுறதில்ல. என்ன இருக்கோ அதை அப்படியே கொடுத்துரும். இதுதான் இருக்கிறதுலே அதிகமான கிளைம் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆக்சிஸ் பேங்கோட தான். ரொம்ப வருஷமாக இவங்க தான் இருக்காங்க. 99.7% வந்து இவங்க தான் இருக்காங்க. சால்வன்ட் ரேஷியோங்கிறது நம்ம கட்டுற ப்ரீமியமை நம்ம கட்டுற அமௌண்ட் இப்போ நம்ம கவரேஜ் 1 crore பேசிக் அஷூரன்ஸ் எடுத்துருக்கோம் அப்படின்னா அதை விட 150% வந்து நம்ம ஐஆர்டிஏல கட்டணும். நம்ம எப்படி பேங்க்லாம் ஆர்பிஐயோ இந்த இன்சூரன்ஸ் கம்பெனிக்கெலாம் ஐஆர்டிஏன்னு ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் போர்டு இருக்குது, இன்சூரன்ஸ் அத்தாரிட்டி கமிட்டி இருக்குது, அவங்கள்ட்ட தான் பே பண்ணணும். அதில் வந்து 150% நம்ம பேரில் வந்து பண்ணியிருக்கணும். இப்போ இவங்க எவ்வளோ கட்டியிருக்காங்க அப்படின்னா 201% வந்து கட்டியிருக்காங்க. கிட்டத்தட்ட 51% வந்து அதிகமாகவே கட்டி வச்சுருக்காங்க. இது மினிமம் பேரோட அதிகமாக கட்டி வச்சுருக்காங்க. அடுத்து அசட் மேனேஜ்மெண்ட், அந்த கம்பெனியோட அசட்டோட வேல்யூ இதை பார்த்துங்க எவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை பேஸ் பண்ண இவ்வளோ இது இருக்குது அப்படின்னா அந்த கம்பெனி எல்லா இன்சூரன்ஸுக்கும் யாரெல்லாம் இன்சூர் பண்ணிக்கோ அவங்களுக்கு இமீடியட்டாக வந்து பண்ணுறதுக்கு இதோட அந்த அசட்டோட மேனேஜர் இதை பார்த்தாவே நமக்கு வந்து ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும். இது பிரான்ச்சஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு இந்தியா வந்து 450 நம்பர் இருக்குது. ஸோ ஸ்டேட்டு அதுக்கப்புறம் வந்து முக்கியமான நகரங்கள் வந்து ஈஸியாக இருக்கும். நமக்கு இருக்க ஹோம் டவுன் பக்கத்தில் எங்கே இருக்கோ அங்கே போய் நம்ம வந்து நேராக மீட் பண்ணிக்கலாம். இல்லை உங்கள் யார்கிட்ட நீங்கள் இன்சூரன்ஸ் எடுத்தீங்கன்னா நீங்கள் அவர்கிட்ட காண்டாக்ட் பண்ணி அந்த ஹெல்ப்பை கேட்டுக்கலாம். மெயினாக வந்து என்னன்னா எந்த இன்சூரன்ஸ் எடுத்தாலும் நம்ம ஃபேமிலிகிட்ட வந்து இன்ஃபார்ம் பண்ணி அதை என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு அவங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுக்கணும். இப்போ என்கிட்ட எடுக்கிறீங்க அப்படின்னா என்னோட நம்பர், என் ஒய்ஃப் நம்பரு, என்னோட மெயில் ஐடி எல்லாமே எடுத்து வாங்கி வச்சுக்கணும். நாளைக்கு ஏதாவது நடந்துச்சு அப்படின்னா அந்த இன்சூரன்ஸை கொடுத்து அவங்க கிளைம் பண்ண தெரியணும். இல்லை அவங்களுக்கு தெரியல அப்படின்னா அந்த இன்சூரன்ஸ் எடுத்தே வேஸ்ட். ஆனால் என்ன எடுத்துறீங்களோ நீங்கள் உங்கள் ஃபேமிலியில் வந்து ஃபஸ்ட்டு எல்லாமே சொல்லிடுங்க. யாரை காண்டாக்ட் பண்ணணும் எல்லாமே டீட்டெயிலாக எழுதி கொடுத்துருங்க. ஸோ இதுதான் அவங்களுக்கு நம்ம கொடுக்குற ஒரு பாசிட்டிவான விஷயம். ஏன்னா ஒன்ஸ் எடுத்து அவங்க கிளைம் பண்ணலனாலும் அது நோ யூஸ். அடுத்து கிளைம் செட்டில்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 3 ஹவர்ஸ்லேயே அந்த பேங்க் நடந்துடும். அடுத்து இப்போ இன்சூரன்ஸ் எடுத்து 1 crore வரைக்கும் அவங்க லைவில் இருக்காங்க. ஸோ இவங்க எல்லாருமே வந்து ஒரு நம்பிக்கை தன்மையாக தான் எடுத்திருப்பாங்க. ஸோ நம்ம எவ்வளோ குயிக்காக எடுக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி மணியை சேவ் பண்ணலாம், நம்ம ஃபேமிலியை வந்து ப்ரொடெக்ட் பண்ணலாம். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ. உங்களுக்கு எதாவது இன்சூரன்ஸு ஏதாவது டவுட்டு எதானாலும் என்னோட நம்பரை வந்து காண்டாக்ட் பண்ணி எதனா கேட்டுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோஸ். தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம்.